ஹலோ எவ்ரிவான், எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் 22. ஸோ அக்டோபர் 26 வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி இது வந்து ஒரு 3 months முழுசாக நடக்கும். February 13 இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது. இதில் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி நடக்கும், நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம், அண்ட் உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், அப்புறம் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது மோஸ்ட் பீப்புள் எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணிவிடுவீங்க, பட் ஒரு சிலர் வந்து இது அட்டன் பண்ணுறதில்ல, ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வந்து இன்னும் இந்த கேஸ் போயிட்டுருக்கிறதுனால பர்டிகுலராக எக்ஸாம் டேட்டோ மந்த்தோ இது வரைக்கும் சொல்லலை. பட் இதுக்கு முன்னாடி ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேஸ் எல்லாம் முடிஞ்சு வித்தின் ஒரு 10-15 டேஸ்க்குள்ளாரியே இப்போ டேட்டே வந்து சொல்ல போகிறாங்க. அந்தளவுக்கு வந்து குயிக்காக தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமும் அதே மாதிரி குயிக்காக ப்ராசஸ் பண்ணி வரலாம். அதனால் உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்சே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாரையுமே உங்களோட ஸ்டடீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் வழியாக நீங்கள் வந்து டாபிக் வைஸ் வைங்க, ஏன்னா டாபிக் வைஸ் வைக்கும்போது டெய்லி எங்களால் ஒரு 4-5 டாபிக் படிக்கும்போது ஈஸியாக வந்து ஃபுல் சிலபஸையும் வந்து கவர் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு சில பேர் ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த டெஸ்ட் பேட்சை வந்து முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அவ்வளோ குயிக்காக பிளான் பண்ணியுமே இது வந்து 3 months தாண்டி தான் போச்சு. ஏன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் டாபிக் அப்படிங்கும்போது இதை 2 months என்னால் முடிக்க முடியல. பட் என்னோடய பிளான் படி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஜான்வரி ஒரு 20 இல்லை 30 முடிக்கணும்னு நினச்சேன். பட் முடியலை. அதனால் இந்த டெஸ்ட்டு வந்து டோட்டலாக வந்து 116 டெஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் வழியாக நடக்கும். உங்களில் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி என்கிட்ட டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தெரியும். கூகுள் ஃபார்ம் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் டெய்லி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ டெஸ்ட்டு ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களோட மொபைல் நம்பரை வந்து நான் எனேபிள் பண்ணிவிடுவேன் அந்த டெஸ்ட்டுக்காக. அந்த எனேபிள் பண்ண மொபைல் நம்பரை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வேறு மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக உங்களோட எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நம்பரை மட்டும்தான் நீங்கள் போட்டு டெஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்போ டெஸ்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது டெஸ்ட்டு 1 பார்த்திங்கன்னா என்றைக்கு நடக்குது? டெஸ்ட்டு 1 வந்து 26 அக்டோபர். இதில் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்டில் இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே சிலபஸ் வைஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்மசூட்டிக்ஸில் இந்த இன்ட்ரொடக்ஷன், ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்மகோபியாஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்டு 1 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புக்கோ இல்லை ஸ்டடி மெட்டீரியலோ இல்லை நீங்கள் புக்கே இல்லை நான் ஆன்லைனில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், லைக் இன்டர்நெட் சோர்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு 4-5 டாபிக் தான். இதுக்கு நீங்கள் பிபிடி யூஸ் பண்ணலாம், பிடிஎஃப் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் படித்த டைமில் இருந்த புக் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில டாபிக் புதுசாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் இன்டர்நெட் சோர்ஸ் மூலியமாகவே நீங்கள் வந்து படிச்சுக்க முடியும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு இந்த ஒரு இங்கே பார்க்க போனீங்கன்னா இங்கே ஒரு டாபிக் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு டாபிக்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஃபார்மசி ப்ராக்டிஸு, வேறு ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ், ஸோ ஒரு 3 டாபிக்னு வச்சுப்போம். இதுக்கப்புறம் ஐபி, பிபி, யூஎஸ்பி, என்எஃப், எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா ஒரு 5 டாப்பிக்கு. அப்புறம் ஃபிஹெச்எஸ் வந்து ஒரு 6வது டாபிக். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 9 to 10 டாபிக். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து 10 டாபிக் வர மாதிரி தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வந்து டெய்லி நீங்கள் ஒரு 10 டாபிக் அப்படிங்கும்போது அது பெருசாக தெரியாது. ஸோ ஒரு டாபிக் வந்து ஒரு 15 minutes இல்லை 20 minutes எடுத்திங்கன்னா கூட 1 to 2 hours வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் 3 to 4 hours கூட எடுத்துக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ உங்களோட டிசிஷன் தான் எவ்வளோ நேரம் படிக்கணும், எவ்வளோ படிக்கணும், இது எல்லாமே உங்களோட டிசிஷன் தான். ஸோ இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 7-8 டாபிக் வர மாதிரி தான் கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸில் கிளாஸ், பிளாஸ்டிக், மெட்டல், ரப்பர் இந்த மாதிரி இங்கே ஒரு 4 டாபிக் இருக்குது. அப்புறம் கலரிங் ஏஜென்ட், ஃப்ளேவரிங் ஏஜென்ட், ஸ்வீட்னிங் ஏஜென்ட்,
ஸோ இந்த மாதிரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 டாபிக் தான், பேக்கேஜிங் மெட்டீரியல், ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ். பட் அதுக்குள்ளார போனீங்கன்னா தான் கொஞ்சம் வந்து அடிஷ்னலாக நீங்கள் படிக்கிறதுக்கு கிளாஸ், பிளாஸ்டிக், மெட்டல், ரப்பர் இந்த மாதிரி வந்து டிவைட் ஆகும். இதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போனீங்கனாலும் இது ஒரு டாபிக், எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு கீழே 5 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் வரும். அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 26க்கு இந்த டெஸ்ட்டை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேபி அந்த நைட்டை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறமா நீங்கள் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, அதாவது பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரையராக வந்து இப்போ 27ஆம் தேதி நைட்டு தான் டெஸ்ட் நடக்கும். நீங்கள் மார்னிங்கில் இன்கேஸ் நீங்கள் ஒரு 9 o'clock ஒர்க் போகிறீங்க அப்படின்னா 6 to 7 இல்லை 7 to 8 டிபெண்டிங் அப்பான் யுவர் ஸ்கெடியூல். ஸோ உங்களோட ஸ்கெடியூலை பொறுத்து நீங்கள் வந்து எந்த டைம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு உங்களால் டெய்லி ஒரு 1 hour தான் படிக்க முடியும் அப்படின்னா பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ்க்கு 1/2 hour, இந்த கலரிங், ஃப்ளேவரிங், ஸ்வீட்னிங் ஏஜென்ட்டுக்கு ஒரு 1/2 hour ஒதுக்கி நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 3 hours 4 hours நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலை, ஸோ ஃபுல் டைமாக வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை வந்து நல்லா உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் படித்து ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. உங்களோட எய்ம் வந்து இந்த 27th நடக்கிற டெஸ்ட் பேட்சில் 50க்கு மினிமம் வந்து ஒரு 40 above இல்லை 45 above இல்லை ஃபுல் மார்க் நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ இப்போவும் சொல்கிறேன், இட்ஸ் அப் டு யூ ஹவு மச் யூ வாண்ட் டு ஸ்டடி. உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதோ அந்தளவுக்கு நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெஸ்ட்டு. ஸோ இது வந்து சூட்டிக்ஸ்க்கு வந்து சூட்டிக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதை வந்து 12 டெஸ்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஓவரால் பார்த்திங்கன்னா 106 டெஸ்ட் வரும். இதில் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 டெஸ்ட்டுக்கு மேலே வரும். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரிலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், அப்புறம் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10 டாபிக் உள்ளே தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு எழுதிக்கலாம். இந்த மாதிரி இதில் ஓவரால் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் 13 ஸ்டார்ட் ஆகி 28 வரைக்கும். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 15 டாபிக்ஸ், 15 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணப்படும். இதுக்கப்புறம் ஃபார்மகாக்னசி எடுத்துட்டிங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் சாப்டர் மட்டும் தனியாக, அதுக்கப்புறம் வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிளான்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 8 to 12 பிளான்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10 பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காக்னசி வந்து நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் காக்னசியில் டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 39, ஸோ 11 டெஸ்ட் வரும். இதுக்கப்புறம் முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஃபார்மகாலஜி வந்துடும். ஃபார்மகாலஜியில் இந்த ஜென்ரல் ஃபார்மகாலஜி வந்து Day 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம் வைஸ் வந்து டிவைட் ஆகும். ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து 2 சிஸ்டம் வந்து கம்பைன் ஆகிற மாதிரியும் வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கணும், அதாவது படிச்சுக்கணும், படிச்சுட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபார்மகாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் 40 ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் நம்பர் 58, அதாவது 19 டெஸ்ட் இருக்குது. ஸோ 19 டெஸ்ட் வந்து நீங்கள் ஃபார்மகாலஜியில் எழுதுவீங்க, ஏன்னா அது முக்கியமான சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால. அண்ட் அதுலேயும் நீங்கள் நிறைய ட்ரக்ஸை பற்றி படிக்கணுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி 18 டெஸ்ட்டாக வந்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே வந்து மைனர் சப்ஜெக்ட்ஸ் தான். அனாட்டமி ஃபிசியாலஜியில் இதில் வந்து 59 68, ஸோ இது வந்து 10 டெஸ்ட்டு. இதுக்கப்புறம் சோஷியல் ஃபார்மசி பார்த்திங்கன்னா 69 75. இதுக்கப்புறம் பயோகெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா 76 82, ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 7 டெஸ்ட்டு தான் வரும். இதுக்கப்புறம் ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 83 90, ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 83 90 அப்படின்னா 8 டெஸ்ட் வரும். இதுக்கப்புறம் ஃபார்மசி லா எத்திக்ஸில் 91 96 6 டெஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் ஃபார்மசியில் டெஸ்ட் நம்பர் 97 102, அதாவது 6 டெஸ்ட்டில் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஃபார்மசி அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் போர்ஷன்ஸே வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரிஸாக தான் நம்ம படிக்கிற மாதிரி வரும். ஸோ இதனால் இந்த சப்ஜெக்டில் தான் கம்மியான டெஸ்ட் வந்து நடக்கும். டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 4 டெஸ்ட்டில் வந்து இந்த கம்யூனிட்டி ஃபார்மசி வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இந்த 106 டெஸ்ட்டும் நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தயாரானதுக்கு அப்புறமா உங்களோட நாலேஜை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க் டெஸ்ட்டும் வந்து அடிஷ்னலாக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் டெஸ்ட்டுங்கும்போது நீங்கள்
மேலே வந்து டாபிக் வைஸ் அட்டன் பண்ணதை இப்போது நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து எம்ஆர்பி எக்ஸாம் நடந்தால் நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி இந்த 10 டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட நாலேஜை வந்து நல்லாவே எவாலுவேட் பண்ணிக்க முடியும். லைக் மார்க் டெஸ்ட் 1ல் நீங்கள் 100க்கு ஒரு 70 எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு 70% இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கலாம். இல்லை மார்க் 1 எழுதும்போது நீங்கள் 80 above எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் வரும்போது கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த 80 above வந்து ஃபைனல் எக்ஸாம்லேயும் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த மார்க் டெஸ்ட்டும் வந்து போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 10 மார்க் டெஸ்ட்டு அண்ட் முடிகிற டேட் பார்த்திங்கன்னா February 13. பட் ஹவவர் இன்கேஸ் எக்ஸாம் வந்து இயர்லியராக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா இப்போ நீங்கள் மேலே பார்க்குற டேட் எல்லாமே வந்து கொஞ்சம் இயர்லியர் டேட்டுக்கு வந்து ப்ரீபோன்ட் ஆகிடும். அதாவது முன்கூட்டியே வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு முடிக்கிற மாதிரி வரும். ஸோ இது வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த டேட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இன்னுமே அந்த கேஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் February மந்தோட உங்களோட ஸ்டடீஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா வித்தின் 3 months, ஸோ இந்த 100 நாட்களில் வந்து உங்களோட எம்ஆர்பி ப்ரிப்பரேஷனையே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட முடியும் யூஸிங் திஸ் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெய்லி ஸ்டடி பண்ணி நல்லா தரவு பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த Februaryக்கு அப்புறம் நீங்கள் வெறும் ரிவிஷன் மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமே தவிர மறுபடியும் நீங்கள் உட்காந்து படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சை வந்து எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பர்டிகுலராக என்னோடய MCQ புக்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு சில பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் இருந்து ஃபீஸ் ரிடக்ஷனும் இருக்குது. இப்போ அதை பற்றிலாம் சொல்கிறேன். ஸோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸ் வழியாக நடக்கும். அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 50 MCQs வரும். ஸோ ஒரு MCQக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸ். உங்களோட எய்ம் வந்து நீங்கள் 40 above எடுக்கணுங்கிறத உங்களோட எய்மாக வச்சுட்டு படிங்க. நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா 40 aboveங்கிறத எய்மாக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஓரளவுக்கு படித்து எழுதுறீங்க அப்படின்னா அதிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லிங்க் பார்த்திங்கன்னா குரூப்பில் கொடுத்துருவேன். அண்ட் டெஸ்ட்டோட டைமிங் பார்த்திங்கன்னா எவ்ரிடே, அதாவது ஸ்கெடியூல் டேட் என்ன இருக்கோ அந்த டேட்டோட 8 PM வந்து டெஸ்ட்டு லிங்க்கு கொடுத்துருவேன். அந்த டெஸ்ட்டு லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். அண்ட் உள்ளே போகும்போது நீங்கள் ஆல்ரெடி இமெயில் ஐடிலாம் லாகின்ல வச்சுருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக போயிடும். அதாவது 100ல் 95 பேருக்கு மேலே எல்லாருமே லாகின்ல தான் இருக்கும் மொபைல். பட் ஒரு சில பேர் வந்து மொபைல் புதுசாக வாங்கினவங்க, இல்லை மொபைலை யூஸே பண்ணாமல் ஜஸ்ட்டு காலுக்காக வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு லாகின் கேட்கும். ஸோ லாகின் கேட்கும்போது நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். பட் 100ல் 95 பேருக்கு மேலே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ன நம்பர் என்கிட்ட கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் 2 வச்சுருக்கீங்க, அதில் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பரை போய் என்டர் பண்ணிங்கன்னா லாகின் ஆகாது. ஏன்னா இந்த டைம் வந்து நான் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறது உங்களோட மொபைல் நம்பரை போட்டு வேலிடேட் பண்ணதுக்கப்புறமா தான் டெஸ்ட்டே ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களோட மொபைல் நம்பர் என்னென்னு கொடுக்குறேனோ அந்த நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். வேறு நம்பர் போட்டால் லாகின் எரர் காட்டும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கணும். ஸோ இமெயில் ஐடி வந்து நீங்கள் எந்த ஐடி கொடுக்குறீங்களோ அது உங்களோட மொபைல்லையோ லேப்டாப்லேயோ இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மெயில் ஐடிக்கு தான் ஸ்கோர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறமா யுவர் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து அங்கே இருக்கும். அது இருந்தால் தான் உங்களோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் எல்லா கொஷினையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்துடணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரலை அப்படின்னா உங்களோட டெஸ்ட்டு வந்து நின்றுடுச்சுன்னு அர்த்தம். ஸோ டெஸ்ட்டை வந்து நீங்கள் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருதான்னு மேக் ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் வந்து டெஸ்ட்டு நைட் எழுதிட்டீங்க இல்லைங்களா, ஸ்கோர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 9 AM குள்ளார 8 AM to 9 AM அந்த பீரியடில் நான் ஸ்கோர்ஸ் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். அப்புறம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 4000, என்னோடய MCQ புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு 3000. அதாவது என்னோடய MCQ புக் அப்படின்னா இந்த MRB ப்ரிப்பரேஷனுக்காக 9000 MCQs புக் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த புக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி புக்கு வாங்கின கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ்லேருந்து 1000 rupees வந்து மைனஸ் ஆகி 3000 பே பண்ணால் போதும். இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி எல்லா புக்குமே இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வச்சுருக்கீங்க, நான் டைரெக்டாக டெஸ்ட்டு மட்டும் எழுதிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 4000 rupees. ஸோ இது வந்து டெஸ்ட்டு ஃபீஸு.
அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. சிம்பிளாக ஒரு மெசேஜ் வந்து இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு போடுங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறமா குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் குரூப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்தந்த டேட் இந்தந்த டேட்டில் அன்னன்னைக்கு டேட்டுக்கு டெஸ்ட்டோட லிங்க் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அண்டு கூகுள் ஃபார்மில் நடக்கிறதுனால உங்களோட மொபைலில் வந்து அந்த குரோம் ஆப்பு அப்புறம் ஜிமெயிலு இது எல்லாமே லாகின்ல இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச்சு அக்டோபர் 26 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இன்கேஸ் நீங்கள் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க, மேபி இந்த வீடியோ வந்து நவம்பர் மந்தில் பார்க்குறீங்க இல்லை டிசம்பர் மந்தில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இடையில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் நான் கொடுக்குறேன். இடையில் ஜாயின் பண்ணி இந்த முடிஞ்ச டெஸ்ட்டையுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய சஜஷன் வந்து டெஸ்ட்டு நடக்கும்போதே நீங்கள் கூடையே அட்டன் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அன்னன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது தான் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் படித்து ஒரே நாளில் 4-5 டெஸ்ட் எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ என்னோடய சஜஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக அன்னன்னைக்கே அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களால் முடியல, ஏதாவது ஃபீவர் இல்லை இல்னஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட அடுத்த நாளும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பட் என்னோடய சஜஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அன்னன்னைக்கே அந்த டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிற அட்வைஸ் சஜஷன் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் மேபி யோசிக்கலாம், என்னடா அது கேஸே முடியலையே, எக்ஸாம் வருமானே தெரியலையே, நான் ஏன் படிக்கணும், படித்தது வேஸ்ட்டாக போயிடுமா, அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய யோசிச்சுட்ருப்பீங்க. பட் உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அது எப்போவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி படிக்கிறது வந்து நாளைக்கு வேஸ்ட் ஆகும்லாம் கிடையாது. ஸோ என்றைக்கு படித்தாலும் நீங்கள் இதே சிலபஸ் தான் படிக்க போகிறீங்க. அதை மைண்டில் வச்சுட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் மை சஜஷன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்களும் இந்த மாதிரி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த பிடிஎஃப்ல இருக்குது. பிடிஎஃப் டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கூட போடுங்க. ஐ வில் ரிப்ளை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். Until then, bye from Vasant Murugesan.